கூடலூர் முல்லை ஆற்றில் மூழ்கி பலியான வாலிபர் உடலை மீட்டுத்தர வலியுறுத்தியும், ஆற்று நீரை முழுவதுமாக நிறுத்த வேண்டும் என கூறியும் குமுளி தேனி தேசிய நெடுஞ்சாலையில் 16ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வெட்டுக்காடு பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் கூலித் தொழிலாளியான இவர் 15ஆம் தேதி மாலை கூடலூர் அருகே உள்ள காஞ்சி மரத்துறை பகுதியில் தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் குளிக்கச் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக முல்லைப் பெரியாற்றில் தவறி விழுந்த வாலிபர் தண்ணீரில் மூழ்கியுள்ளார். மேலும் அவரது உடலை தண்ணீர் அடித்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதை பார்த்த மனைவி உடனடியாக கூடலூர் காவல் நிலையம் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் 15ஆம் தேதி மாலை முதல் காஞ்சி மரத்துறை, முல்லை பெரியாறு பகுதி மற்றும் தடுப்பணை பகுதியில் அவரது உடலை தீவிரமாக தேடிய நிலையில் அதிகாலை முல்லை பெரியாறு பகுதிக்கு வந்த அவரது உறவினர்கள் ஆற்றில் வரும் நீரை முழுவதுமாக அடைத்து நிறுத்த வேண்டும் என்றும், அப்போதுதான் அவர் உடலை தேடி கண்டுபிடிக்க முடியும் என கூறி குமுளி தேனி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். 30 நிமிடங்கள் மேலாக நடந்த இந்த சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். தேனி குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் செய்த இருசக்கர வாகனம் மற்றும் பேருந்து, கார் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் பயணம் செய்த பயணிகளும் அவதியடைந்தனர்.